மே 7, 2026 இந்தியாவோட டயர் ராஜாவான எம்ஆர்எஃப் அவங்களோட FY26 ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கறப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஆனா கொஞ்சம் உத்து கவனிச்சா இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க அதை உடைப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஷேரோட விலை 1,30,000க்கும் மேல. இந்தியாவிலேயே இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக். ஒரு சாதாரண டயர் கம்பெனியோட ஷேர் எப்படி எந்த ஒரு லாஜிக்குக்கும் செட் ஆகாத அளவுக்கு இவ்ளோ பெரிய விலையில இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வெளியே வந்திருக்கிற அவங்களோட FY26 ரெவென்யூ நம்பரை பாருங்க. 30,652 கோடி ரூபாய். இந்த கம்பெனியோட பிரம்மாண்டம் என்ன, அதோட ஸ்கேல் எவ்வளோ பெருசுங்கிறத இந்த ஒரே ஒரு நம்பர் ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இங்கேதான் பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. இவ்ளோ பெரிய ரெவென்யூ இருக்கு, ஓகே. ஆனா கம்மி விலையில கிடைக்கிற மத்த டயர் கம்பெனிகளை விட இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதை விட ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, இவங்க வால் ஸ்ட்ரீட் அனலிஸ்டுகள் கூட பேசவே மாட்டாங்க. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் கம்பெனியா இல்ல நம்மள மாட்டி விட போற ஒரு வேல்யூ ட்ராப்பா? இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான விடை கிடைக்கும். அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க. முதல்ல இந்தியாவின் டயர் ராஜான்னு ஏன் இவங்கள சொல்றோம்னு பாப்போம். இந்த லாபத்தை கவனிங்கள. ஒரு செம்மையான ஸ்போர்ட்ஸ் மேட்ச்ல நடக்கிற கம்பேக் மாதிரி இருக்கு இவங்களோட growth. FY25ல 1,823 கோடியா இருந்த நெட் ப்ராஃபிட் FY26ல அதிரடியா 2,355 கோடியா எகிரி இருக்கு. ஆட்டோமொபைல் துறையில திடீர்னு வந்த அந்த மிகப்பெரிய டிமாண்ட் தான் இந்த அபாரமான லாபத்துக்கு முக்கியமான காரணம். இது ஏதோ ஒரே நைட்ல நடந்த மேஜிக் இல்ல. Q1ல 484 கோடி, Q2ல 512 கோடி, அப்புறம் Q3ல 679 கோடின்னு லாபம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரியை கொடுத்திருக்கு. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் இந்த பூஜ்ய கடன் பவர் ஹவுஸ். இது உண்மையிலே ஒரு வாவ் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ்னாலே ஆயிரக்கணக்கான கோடிகள் பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரி நார்ம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 56,000 கோடி வேல்யூ இருக்கிற இந்த மிகப்பெரிய கம்பெனில 0 கடன், ₹1 கூட பேங்க் கடன் கிடையாது. இது எந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான விஷயம்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கு, கேளுங்க. தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல 5,300 கோடி செலவுல ஒரு பிரம்மாண்டமான புது பிளான்ட் கட்ட போறாங்க. இது ஒரு 12 வருஷ ப்ராஜெக்ட். இதுக்காக வெளியே எங்கேயும் போய் ₹1 கூட அவங்க கடன் வாங்கல. மொத்தமா அவங்க கம்பெனியோட சொந்த காசுலயே ஃபண்ட் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இத பாத்துட்டு இருக்கிற நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. MRF இவ்ளோ பெரிய 0 கடன் கம்பெனிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல என்ன மாதிரி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க உண்மையிலே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறோம். அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா ஒரே ஒரு செகண்ட் எடுத்து அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அது இந்த சேனல் உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பெரிய மிஸ்ட்ரிக்கு வருவோம். தி மிஸ்ஸிங் ஃபோன் கால். இங்கேதான் ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இருக்கு. MRF எந்த ஒரு ஃபார்மல் அனாலிஸ்ட் ஏர்னிங்ஸ் காலையும் நடத்துறதே கிடையாது. இது எவ்வளவு விசித்திரமான விஷயம் தெரியுமா? இவ்ளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஏன் இன்வெஸ்டர்ஸ் கூடவும் அனாலிஸ்ட்கள் கூடவும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க? கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, ஃபியூச்சர் பிளான் என்னன்னு மேனேஜ்மெண்ட் யார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றதே இல்ல. இந்த ஒரு பழக்கத்தாலேயே இவங்களோட உண்மையான வேல்யூவேஷன் ரொம்பவே சப்ரெஸ் ஆகுது. ஆனா இங்கதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. இவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி. இவங்களோட ஃபியூச்சரை கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ்போர்ட் ரெவென்யூ அசால்ட்டா 23% அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்லாம எதிர்காலமே எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த EV மார்க்கெட்ல இவங்க தான் இப்போ ஏர்லி மூவர். பெரிய பெரிய EV கம்பெனிகளுக்கு டயர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது போக ஆட்டோ செக்டார் ரெக்கவரியும் இவங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் பல பேர் தப்பு பண்றாங்க. ஏன்னா இதுல சில முக்கியமான ஆபத்துகளும் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு முரண்பாட கவனிங்க. MRFோட PE ரேஷியோ கிட்டத்தட்ட 29 மடங்கு இருக்கு. அதாவது ரொம்ப பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. ஆனா அவங்களோட ROE என்னமோ வெறும் 13% தான். அவங்கள விட மார்க்கெட்ல கம்மி விலையில கிடைக்கிற அப்பலோ, சியட் கம்பெனிகளோட ROE இதை விட அதிகமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். தங்கிட்ட இருக்கிற காசை எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுல MRF மத்தவங்கள விட கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கையான ரப்பரோட விலையேற்றம் இவங்களோட லாப மார்ஜினை ரொம்ப வேகமா குறைச்சிடும். டயர் இண்டஸ்ட்ரியில இது எப்பவுமே தலைக்கு மேல தொங்குற கத்தி மாதிரி தான். எவ்வளோதான் பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் விலை ஏறுனா இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அது லாபத்தை நேரடியா பாதிக்கும்.
ஸோ ஃபைனலா இது ஒரு பெர்ஃபெக்ட் கம்பெனியா இல்ல வேல்யூ ட்ராப்பா? இதோ நம்ம இறுதி முடிவு. நம்ம ஃபைனல் வேர்டிக்ட் ஹோல்ட். இப்போ இருக்கிற 1,30,000 அப்படிங்கிற விலையில இது ஒரு சீப்பான ஷேர் கிடையாது. நீங்க புதுசா வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பொறுமையா இருங்க. மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது ஷேர் விலை 1,20,000 1,28,000 ரேஞ்ச்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஆனா ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கிறவங்க எந்த பயமும் இல்லாம தைரியமா ஹோல்ட் பண்ணலாம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த பதிவுல சொன்ன எந்த விஷயமும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்க சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு தகுதியான ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு புது ஐடியாவோ இன்சைட்டோ கிடைச்சிருந்தா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டிடுங்க. அது உண்மையிலேயே பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலேனா என்ன வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாம வார வாரம் போடுற இந்த மாதிரி கான்டென்ட்டை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.